பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் இந்த 2026வது வருடத்தினுடைய வாக்குத்தத்தமாய் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தமாய் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு விடக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகள் ஒருபொழுதும் ஒரு இடத்திலும் தாழ்ந்து போகக்கூடாது என்பதாய் நினைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் இந்த வசனத்தை சற்று திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் இந்த நாட்களிலே செய்ய போகிற காரியங்கள் என்ன என்பதை சற்று நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவதாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பூர்ணமாய் திருப்தி அடைகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். இது சுதந்திரம் உங்களுடைய உணவுக்கானது மாத்திரமல்ல, நீங்கள் வாழுகிற வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் திருப்தி அடைகிற ஒரு வாழ்க்கை. நீங்கள் வாழுகிற வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் போதும் என்று சொல்லப்படுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இந்த வருடத்திலே உங்களுக்காய் வைத்து போகிறார். மாத்திரமல்ல, இது சுதம் திருப்தி அடைவதோடு கூட இங்கு நின்று விடுவதில்லை. உங்களை தேவன் நடத்துகிற பாதைகள் அதிசயமானவைகளாயிருக்குமாம். நீங்கள் எப்பொழுது இந்த வருடத்தை முடிக்கிறீர்களோ, நீங்கள் எப்பொழுது இந்த வருடத்தினுடைய முடிவிலே வருகிறீர்களோ, அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லி. காரணம் என்ன? அது நீங்கள் கிரகிக்க முடியாது, அல்லாவிட்டால் நீங்கள் யூகிக்க முடியாது, அல்லாவிட்டால் நீங்களே எதிர்பார்த்திருக்க முடியாது வழிகளிலெல்லாம் கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற அந்த கிருபையை கர்த்தர் இந்த வருடத்தில் உங்களுடைய கரங்களிலே தர இருக்கிறார். எனவே எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். இந்த வருடம் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிற இந்த நாள், இந்த வருடத்திலிருந்து தன்னுடைய பணியை செய்ய ஆரம்பிக்கிற இந்த நாளிலிருந்தே தேவன் தன்னுடைய சுதம் சம்பூர்ணத்தினாலும் தன்னுடைய அதிசயத்தினாலும் அவர் உங்களை நிரப்ப போகிறார். காரணம், அவர் நன்மையான ஈவுகளை தருகிறவர் மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனங்கள் வெட்கப்படாமல் வாழுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்லவா? அதை கர்த்தர் உங்களுக்கு செய்யும்படியாய், அதை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கும்படியாய் கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த 2026வது வருடத்தை ஆரம்பித்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே தேவ சமூகத்திலே வந்து நிற்கிறோம். நாங்கள் திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே இந்த வருஷத்திலே கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் அல்லவா? அந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இது எவ்வளவு மகிமையான கிருபை ஆண்டவரே. அப்பா, நாங்கள் திருப்தி அடைகிறதினாலும் தகப்பனே, நாங்கள் அதிசயமாய் நடத்தப்படுகிறதினாலும் ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்படாதிருக்கிற ஒரு கிருபை என் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்படுகிறபடியினாலும், என் ஆண்டவரே அது எங்களுக்காய் வைக்கப்படுகிறபடியினாலும் நாங்கள் உமக்கு
நன்றி செலுத்துகிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை நடத்தி வந்த கர்த்தர் ஆண்டவரே, இந்த 2026 வருடமும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீராக. தம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றப்படட்டும். தம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் சோதரம் இந்த வருடத்திலும் செவி சாயும். மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நடந்து போகிற பாதைகளில் எல்லாம் தேவன் முன்னாய் கடந்து சென்று தகப்பனே நன்மையானவைகளை என் ஆண்டவர் நீர் அளித்தருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். என் தேவ மகிமையும் தேவ கிருபையும் ஆண்டவர் இந்த நாட்களில் கூடவே இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். மகிமையாய் நடத்தும் இந்த வருடம் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாய் அமையும்படியாய் என் தேவன் உதவி செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.